வணக்கம். சங்கர் நாராயண், லைஃப் ஹோரோஸ்கோப்காக. குரு பெயர்ச்சி பலன்கள். சுப கிரகம், ஒரே கிரகம் தான் முழுமையான சுபத்தன்மையை தரப்போது. குரு பெயர்ச்சி 2025 மே 15, ஒரு வருஷம் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி என்ன பலனை தரப்போகுது? ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்துடும். காற்று வீட்டுக்கு வரார் குரு, கேந்திர குரு. கேந்திரத்தில் பொசிஷன் எடுக்கிறார். அவரோட பார்வை என்ன பண்ண போகுது? ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குருவை பற்றின மற்ற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோட எண்ணிலையும் கொடுத்துட்றேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். ஸோ ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். www.lifehoroscope.in இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்புது. இதில் நிறைய சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இது ரிலேட்டட் நிறைய வீடியோஸும் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மேஷராசி. மேஷராசி நம்ம நிறைய இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். 2025 சனி உங்களை டாமினேட் பண்ணுற அளவுக்கு 12th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. இப்போ குரு சப்போர்ட் பண்ணுமா? ஏன்னா குரு தான் ஒரு ப்ரொடெக்டிங் பிளானட். ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெடுதலை தடுக்கக்கூடிய சக்தி. குரு பார்வை இருந்தால் அந்த கெடுதல் விலகும். குரு பார்வை இருந்தால் ஒரு தோஷம் விலகும். குரு பார்வை இருந்தால் ஒரு சுப பலன் நடக்கும். இதுதான் குருவுடைய பார்வைக்குண்டான பலம். பொதுவாக குருவுடைய பொசிஷன் நம்ம பார்க்கும்போது அது சில ஸ்தானங்களில் இருக்கணும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ராசி உங்களுக்கு குரு 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் மே 15, 2025. இந்த குரு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போனாலும் குரு உங்களுக்கு யோகர், லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 12, 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபன். அந்த சுபகிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் அதோடைய சுபத்தன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் லார்ட் ஆஃப் 12ன்னு சொன்னதுனால கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும். இப்போது குரு 3ஆம் இடம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா சில சப்போர்ட் கிடைக்கிற நேரம் தான் இது. ஸோ இளையவங்க, உங்களோட வயசில் கம்மியாக இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா ஒரு சப்போர்ட் கிடைக்குது. நெய்பர்ஸ் மூலயமா கிடைக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலியமாக நீங்கள் பழகினவர்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பு வட்டாரம், தெரிந்தவர்கள், அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், இதெல்லாம் அந்த குரு பலனை கொண்டு வரும். இப்போது மேஷத்துக்கு இது ஒரு ஸ்தானபல குருவா? ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா? நல்லது செய்வாரா? தானாக செய்வாரா? கொடுப்பாரா? அப்படி ஒரு குருவாக நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்தான பலம் கொண்ட குரு கிடையாது. பட் பார்வை பலம் கொண்ட குருவாக எடுத்துக்கலாம். மேஷத்துக்கு பார்வை பலம். அதை சனியை பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 12th ஹவுஸில் சனி விரயத்தில், குரு வீடு, அது குரு பார்த்துருந்தா உங்களுக்கு ஒரு சுப விரயங்களை கொடுக்கும். பட் குரு பார்வை எங்கே விழுதுன்னா மேஷத்துக்கு கரெக்டாக 9ஆம் இடம் தனுர் வீட்டில் குரு பார்வை, நேர் பார்வை விழுது. மேஷத்துக்கு 7th ஹவுஸ் 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. அதே மேஷத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுது. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக நல்ல ரிசல்ட்டை தரும். என்ன தரப்போகுது? அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வரோம். என்ன தரப்போகுது? முதல்ல இந்த மேஷத்துக்கு 7ஆம் இடமான துலாம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா, அவர் என்ன செய்வார்? அந்த துலாம் வீட்டுக்கு என்ன பலன் கொடுக்கும்? 7th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், அது ரிலேட்டடான மேட்டர்ஸில் உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு பலன்களை தரும். ஒரு வேளை உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு மனஸ்தாபமோ, ஒரு மனசஞ்சலமோ, ஒரு மன வருத்தமோ, ஒரு மனக்குழப்பமோ, ஒரு தேவையற்ற சிந்தனையோ, ஒரு தேவையற்ற முரண்பாடான கருத்துக்களோ, உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மோதல்கள் இருந்தால் அதை அழகாக தெளிவாக ஒரு நல்ல எண்ணங்களோட, ஒரு நல்ல உணர்வுகளோட சரி செய்யும் பார்வை தான் அந்த குரு பார்வை. ஸோ குரு பார்வை 7ல் இருக்குன்னு சொன்னோம்னா, கணவன் மனைவி, தொழில் கூட்டாளிகள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு மனஸ்தாபம் வருது, மன வலி வருது, மன வேதனையாக இருக்கிறீங்க, ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது, அதில் இந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி செய்யும். அந்த பிரச்சனையை சுமூகமாக்கிடும். அதை சால்வ் பண்ணிடும். அதில் இருக்கக்கூடிய வருத்தத்தெல்லாம் நீக்கிடும். அதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை மறைக்கும், தெளிவு ஏற்படுத்தும், ஒரு பரஸ்பர அன்பை பரிமாற்றம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அதுதான் அந்த குரு பார்வை. இந்த பார்வை இன்னொரு வகையிலையும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பார்வை 7ல் விழுந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்யலாம். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு 12ல் சனி எப்படியோ டிலே பண்ணோம், ஆனால் குரு பார்வை என் ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அது கொடுக்கும். அதுதான் இந்த மேஷத்துக்கு
7ஆம் இடமான துலாம் வீட்டை குரு 5வது பார்வையாக பார்க்குறாரு மிதுனத்திலிருந்து. இதான் உங்களுக்கு முதல் பலன் மேஷத்துக்கு கிடைக்க போகுது. எல்லாரும் எதிர்பார்ப்பீங்க, பணம்லாம் கிடைக்காதா மேஷம், செலவு வந்து பஞ்சாப் பறக்குது, பணம் கிடைக்காதா? ஏன்னா 7th ஹவுஸை பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்த குருவுடைய பார்வை எங்கே இருக்குது? மேஷத்துக்கு 9ஆம் இடமான தனுர் வீட்டை இந்த குரு பார்வையிடுறார். அவருடைய ராசியே அவர் பார்க்குறார். இப்போ இந்த பார்வை என்ன செய்யும்? 9th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப். 9th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சகல சௌகரிய பாக்கியங்கள், உங்களுடைய முன்ஜென்ம 7 ஜென்ம பல தலைமுறைகளாக நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணியங்கள், அதோடைய பாக்கியங்கள் தான் இந்த 9th ஹவுஸ். இதை வந்து ஒரு பெண்ணை பார்க்கும்போது சௌபாகியவதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த 9th ஹவுஸ். அப்போ 9ஆம் இடத்துல குரு பார்த்தாருன்னா கௌரவமான பதவி, யாருக்காவது ஒரு கௌரவமான பதவி, ஒரு அடையாளம், செலவு ஒரு பக்கம் ஆட்டுங்க, ஆனால் எனக்கு வந்து ஒரு கௌரவமான பதவி கிடைக்குமா? விரையம் ஆனாலும் பரவாயில்ல, அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, மன உளைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல, கடைசியாக ரிசல்ட் என்னை கௌரவப்படுத்துவாங்களா, எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்களா, என்னை முன்னிறுத்துவாங்களா? இதுதான் அந்த 9th ஹவுஸ். இதில் குறிப்பாக வந்து பக்தி சம்பந்தப்பட்ட, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட, ஒரு வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவமான பதவிகள்லாம் இந்த குரு பார்வை கொடுக்கும். அடுத்தது மக்கள் சேவை அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ், ஒரு ஆன்மீக தொண்டு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த குரு பார்வை ரொம்ப நல்ல மன நிறைவை கொடுக்கும். குறைஞ்சபட்சம் உங்களுடைய தகப்பனார் மூலயமா, உங்களுடைய அப்பா மூலயமா குறைஞ்சபட்சம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். பொருளாக இருக்கலாம், வேறு வழியில் இருக்கலாம், ஏதோ ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இதில் வந்து சில கொஸ்டின் கேட்பீங்க, எனக்கு அப்பாவே இல்லை, அப்போ நான் என்ன? அந்த ஸ்தானத்தில் உள்ளவங்க அந்த பலனை தருவாங்க. அந்த ஸ்தானத்தில் உள்ளவங்கன்னா அந்த 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 இடத்துல நீங்கள் யாரை யோசிக்கிறீங்களோ, உங்களோட மேலே ஒருத்தர், உங்களை வழிகாட்டக்கூடியவர், உங்களை வழிகாட்டக்கூடியவங்க, அவங்க ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். அந்த ஸ்தானத்தில் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவர்கள் மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலம், இது குரு பார்வையில் ஏற்படுத்துது. ஸோ நான் கௌரவம், பதவி, உங்களுடைய முன்னேற்றம், ஒரு சில அதிர்ஷ்டம்னு சொல்லலாம், ஒரு சில அதிர்ஷ்டம்னு அதை எடுத்துக்கலாம் அந்த பார்வைக்கு. அடுத்தது குரு பார்வை. இப்போ தான் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நான் வரேன். மேஷம், பணம் எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், எனக்கு நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். லார்ட் ஆஃப் 9 and 12, 9 மற்றும் 12க்கு அதிபதி அதே குரு உங்களுடைய மேஷத்துக்கு 11ஆம் இடத்தை பார்வையிட்டார், 11th ஹவுஸ். இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறதுல ஆல்ரெடி அங்கே ராகு ஃபில் ஆகிடும். ஸோ ராகு மேலே அந்த குரு பார்வை விடும். அது சனி வீடு. வரவு, அந்த வரவுக்கேற்ற செலவு ஆல்ரெடி சனி இருக்குது. வரவு, லாபம், அந்த செலவில் ஒரு வரவுனா என்ன? சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வீடு வாங்குறீங்க, லோன் போடுறீங்க, செலவு தான், இஎம்ஐ, மந்த்லி நீங்கள் வந்து இதை பே பண்ணணும், கடன், லோன். ஆனால் அந்த வீடு உங்களுடைய ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சொந்தமான பிறகு அது உங்களுக்கு சேமிப்பு, வரவு. ஸோ இப்படி தான் ஒரு செலவில் ஒரு வரவு, அப்படி தான் அந்த குரு பார்வை ஏற்படுத்தும். சப்போஸ் ஒரு கோல்டு வாங்குறீங்க, அந்த கோல்டு வாங்கும் போது பணம், விரயம், செலவு, ஆனால் அது உங்களுக்கு ஒரு சேமிப்பு. இதுதான் இந்த குரு பார்வை ஏற்படுத்தக்கூடிய அந்த 11th ஹவுஸுடைய ஆக்டிவேஷன். அதே மாதிரி 11th ஹவுஸ் அப்படிங்கிறது, அந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு மூத்த சகோதரிகள் மூலயமா வரக்கூடிய ஆதாயங்கள். ஸோ மேஷத்துக்கு உறவுகளால், குறிப்பாக சகோதரிகளால் வரக்கூடிய ஒரு பலம், அதுதான் மேஷத்துக்கு இந்த குருவுடைய பெயர்ச்சி கொடுக்கக்கூடிய முழுமையான பலன். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த குருவுடைய மேஷத்துக்கு குருவுடைய ப்ளஸ்ஸு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வெறும் ஒரு சின்ன குரூப் தான் தெரியும் அப்படின்னா, இந்த முறை இந்த குரு மிதுனத்துக்கு போகிறதுனால ஒரு பெரிய லெவலில் உங்களுடைய அறிவாற்றலும் வளரும், உங்களுடைய ஆளுமையும் வளரும், உங்களுடைய நெட்வொர்க்கும் வளரும். அந்த மாதிரி ஒரு பெரிய பலனை இந்த குரு தருவார். தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்து ஒரு பலனை பார்த்துருப்பீங்க, உங்கள் ராசிக்கு எப்படி இந்த குரு எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்துருப்பீங்க. நான் இன்னும் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்றேன். குரு மட்டும்தான் ஒரு ராசியை வந்து கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணுவார். ஒரு மனிதனை பாதுகாக்கணும், ஒரு மனிதனுக்கு ஒரு சுப பலன் நடக்கணும், எண்ணங்களே நல்லா இருக்கணும், மைண்டே வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு ஃப்ரெஷ் திங்கிங் இருக்கணும், புதுசாக ஒரு விஷயத்துக்காக யோசிக்கணும், ஒரு அருளோடு ஒன்று செய்யணும், ஒரு பிளெஸ்ஸிங்கோடு ஒன்று பண்ணணும், அப்படிங்கிற எல்லா பலனையும் இந்த குரு தான் தருவார். ஸோ குரு வந்து பொதுவாக மிதனத்துக்கு வரும்போது அதுக்குன்னு ஒரு பலன் இருக்குது இல்லையா? மிதனம் அப்படிங்கிறது புதிதாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறது, நம்ம அப்கிரேட் ஆகிறோம், அப்டேட் ஆகிறோம், டெக்னாலஜி இன்னும் வளரும், இன்னும் புதிதான ஒரு
விஷயங்கள்லாம் அந்த உலகத்துக்கே வந்துடும். நிறைய மெசேஜ், தெளிவு, அறிவு வந்து இன்னும் தெளிவுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து அட்வான்ஸாக கோர்சஸ்லாம் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஃபீல்டே ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும். இது மெயினாக இன்ஃபர்மேஷன் ரிலேட்டடு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஷேர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும். அந்த மாதிரி தான் அறிவு சார்ந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் தெரிகிற ஒரு பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணும். அதுதான் ஜெமினியில் வந்து குரு வரக்கூடிய ஒரு சிக்னல். ஸோ இது பெரிய நெட்வொர்க் மாதிரி. முன்னாடி வந்து மொபைல் ஃபோன் ஒன்று கிடையாது. மொபைல் வந்த பிறகு எல்லாரோடையும் ஈஸியாக டெய்லி அந்த கான்வர்சேஷன் பேச முடிஞ்சுது. அப்புறம் வீடியோ கால் சேட்டிங் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விஷயத்தையும் ஈஸியாக மொபைல் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். இப்போ அதோடைய ரிலேட்டடாக இன்னும் அட்வான்ஸ் ஆகும். அதுதான் குரு வந்து ஜெமினியில் வரக்கூடியது. இன்னும் லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அப்டேட் ஆகத்தான். இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன். ரெண்டாவது, குரு வந்து கேந்திரத்தில் வர கேந்திர குரு. ஸோ கேந்திரத்தில் வரதுனால அவருடைய சார்ஜ் எடுக்கும்போது என்னென்னா இந்த ஸ்கொயர்னு சொல்லுவோம் 14710. ஸோ அவருடைய 2 வீடுகள், அதுக்கு கேந்திரம் வந்து மிதுனம் மற்றும் கன்னி. அந்த இடத்துல இருக்கும்போது குருவுடைய விட்டு அவரே ஒரு இடத்த பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. அது ஒரு பெரிய அடிஷ்னல் பலம்னு எடுத்துக்கலாம். பொதுவாகவே வந்து காலச்சக்கரத்துக்கு 3rd ஹவுஸில் குரு வரும்பொழுது என்ன மாதிரியான பலன்களை தருவார் அப்படின்னு சொன்னோம்னா, பெரிய லெவலில் வந்து இந்த பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷனை பற்றின பிளானிங், அந்த பிளானிங் வந்து ரொம்ப வைடாக வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து குருவுடைய இன்னொரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் நம்ம வந்து பர்த் சார்ட்டில் உங்களுக்கு நீங்கள் உங்கள் ராசிக்கு, அதாவது சந்திரன், அது வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுப்பீங்க. இப்போ மேஷம்னா 3, ரிஷபம்னா 2, மிதுனம்னா ஜென்ம குரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் பர்த் சார்ட்டில் உங்களுக்கு வந்து குருவுடைய பொசிஷன் எங்கே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவுட் ஆஃப் 12 வீட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் குருக்கு ஒரு பலம் இருக்குது. மேஷத்தில் இருந்தால் ஒரு பலம் இருக்குது, ரிஷபத்துக்கு இருந்தால் ஒரு பலம் இருக்குது. இந்த முறை அது மிதுனத்தில் குரு இருக்கார். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட மெயினாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். குரு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பாசிட்டிவ் பிளானட். அவர் எந்த ஹவுஸில் போய் இருந்தாலும் ஆல்ரெடி அந்த வீட்டில் யாருக்காவது பிளானட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக சந்திரன், மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திரன் இருக்கும். மிதுன ராசியை சேர்ந்த எல்லாருக்குமே சந்திரன், இப்போ குரு வரதுனால அங்கே இருக்கும். சந்திரன் மேலே குரு பொசிஷன் எடுப்பார். ஸோ சந்திரன்னா மனசுனா ஆசை, விருப்பம். அதை வந்து எப்படியாவது பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறது குரு உள்ளே வராரு. அதான் ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. இப்போது அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து அந்த மிதுனத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் ஃபில் ஆகிருக்கா? அந்த சார்ட்டை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கார்னர், ரைட் சைட் கார்னர், டாப் கார்னர், அந்த இடத்துல ஒரு சுக்கிரன் இருக்கலாம், புதன் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், ராகு இருக்கலாம், சனி இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது மேலே குரு பொசிஷன் எடுக்கும்போது, அதாவது பர்த் சார்ட், உங்களோட பர்த் சார்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த கோச்சார பலன்னு சொல்கிறோம் இல்லையா, கரண்ட் டிரான்சிட், இந்த டிரான்சிட்டில் வந்து அந்த குரு வந்து அந்த இடத்துல நீங்கள் மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா ஒரு 2 லேயர் மாதிரி வச்சுக்கணும். ஒரு ஷீட்டில் வந்து உங்கள் பர்த் சார்ட் இருக்கணும், இன்னொரு ஷீட்டில் வந்து இந்த குரு மட்டும் நீங்கள் இந்த கார்னரில் ஃபில் பண்ணி அது மேலே அப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணிங்கன்னா அது எந்தெந்த பிளானட்லாம் அந்த மிதுனத்தில் ஃபில் ஆயிருக்கோ அது மேலே குரு போய் அதை ஆக்டிவேட் பண்ணணும். பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும். இது வந்து நிறைய பேர் கேட்டீங்க, சனியில் பயிற்சியை பற்றி நான் காம்போவில் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி லெஃப்ட் கார்னரில் சனி இருந்தால் என்ன நடக்கும்? சனி வந்து ஒரு மாதிரி ஒரு பேட் அண்ட் குட் எல்லாம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எனர்ஜி தான். 100% குட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ யாருக்கெல்லாம் அந்த லெஃப்ட் கார்னரில் இந்த சனி பயிற்சியை சொல்லும் போது சொல்கிறேன், அது நிறைய பேர் கேட்டதுனால, அந்த லெஃப்ட் கார்னரில் சனி இருந்ததுன்னா அதை அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கும். ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் ப்ரெஷர் கொடுக்கும். குரு அப்படி கிடையாது. குரு சுப கிரகம். எந்த பிளானட் மேலே போய் அந்த குரு பொசிஷன் எடுக்க போதோ அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணும். அதை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிடுச்சுன்னா ரிசல்ட்டை கொண்டு வரும். இவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ அந்த குரு பயிற்சியை பற்றின ஒரு டீட்டெயிலை பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் நான் இப்போ ராசி பற்றி கொடுத்துருக்கேன். லக்னாவோட கம்பைன் பண்ணி, தசாபுதியோட கம்பைன் பண்ணி அடுத்த டீட்டெயிலான ப்ரெடிக்ஷனும் தரேன். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். அதிகப்படியான இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன ஜென்யூனாக தோணுதோ கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.